நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். ஒவ்வொரு நாளும் எழுகிற நூற்றுக்கணக்கான கேள்விகளில் முக்கியமான முதன்மையான கேள்வியை நியூஸ் தமிழ் எழுப்புகிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான கேள்விகள் என்னவென்று பார்க்கலாம். இன்று நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை நடக்காமலே போனது ஏன்? இரண்டு அணிகளும் இணைவதற்கு தடையாக இருப்பது அமைச்சர் பதவியா, கட்சி பதவியா? வலியச் சென்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுப்பது எடப்பாடி அணியின் பலவீனமா? எடப்பாடி அணி எவ்வளவு இறங்கி வந்தாலும் ஓபிஎஸ் அணி விலகிச் செல்வதற்கான பின்னணி என்ன? அணிகள் இணைந்து விட்டால் அடுத்து அமைவது அதிமுக பாஜக கூட்டணியா என்பது போன்ற கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இன்று நடந்துவிடும், நாளை நடந்துவிடும் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட இரு அணிகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சூழலே இல்லை என்கிற அளவிற்கு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இரு தரப்பினரும் ஆளுக்கு ஒரு விஷயங்களை தொடர்ச்சியாக குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய இந்த உட்கட்சி விவகாரம் தமிழகம் முழுக்க பல்வேறு தளங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுக அம்மா அணியிலிருந்து ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஓபிஎஸ் அணியிலிருந்து அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைகிறார். பாஜகவிலிருந்து குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆவடிக்குமார் சார், தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை எப்படி திங்கட்கிழமை நடந்துரும், ரெண்டு அணிகளும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போது தினகரனையும் சசிகலாவையும் விட்டுக் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நமது எம்ஜிஆரினுடைய தலையங்கம் என்பது திட்டமிட்டு எழுதப்பட்டதாக சொன்னால் அதை எப்படி நீங்க மறுப்பீங்க? இல்லை, எதையும் திட்டமிட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தத்தை தான் எழுதிட்டு இருக்கோம். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை இல்லாமல் பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு KP முனுசாமி சில சந்தேகங்களை எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட முதலமைச்சராக இருந்து கூட அவர் தொகுதிக்கு போக முடியாது, செல்வாக்கில் எல்லாம் பேசினார். அதற்கு பிறகு அவங்களே ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்கு போகிறோன்னாங்க. ஆக அவங்க ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்காக எங்களுடைய இயக்கமோ எங்களுடைய கட்சியோ செயல்படாமல் இல்லை. ஆட்சியை முறையாக ஆட்சியினுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. கட்சி முழுமையாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் தயாராக வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதும் தயாராக இருக்கிறோம். இல்லை, இப்போ கேள்வி அவங்க ரெண்டு நிபந்தனைகளை விதிச்சாங்க. ஒன்று, ஜெயலலிதா மரணத்தில் CBI விசாரணை, சசிகலா டிடிவி தினகரன் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு. அமைச்சர் ஜெயக்குமார் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைப்பதாக அறிவித்த பிறகு திரும்பவுமாக நமது எம்ஜிஆர்ல அவங்க இல்லாம நாங்க இல்லைங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுங்கிறது பேச்சுவார்த்தைக்கு வேண்டாம்ங்கிற ஒரு முடிவு நீங்க எடுத்த மாதிரி தெரியலையா? இல்ல, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தது கட்சியினுடைய பொதுக்குழு நியமித்தது. எனவே தேர்தல் ஆணையத்தில் அந்த தேர்வு சரியா தவறா என்ற பிரச்சனை இருக்கிறது. அதை முடிவு செய்ய வேண்டிய இடம் தேர்தல் ஆணையம். இரண்டாவது, கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்களுடைய நிலை. அவர்களிடம் ராஜினாமா கேட்க வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அதை இன்னொருவர் முடிவு செய்ய முடியாது. ஒன்று பொதுக்குழு முடிவு செய்ய வேண்டும், அல்லது அவங்க தினகரன் சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறோம்னு யாரும் முடிவு பண்ணல. நீங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கான விருப்பம் இருக்கலாம், ஆனால் உரிமை இருக்கான்னு பார்க்கணும். அந்த பிரச்சனையில் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அவர் இல்லாத நேரத்தில் அவர் இயங்கிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவராகவே முன்வந்து கட்சியினுடைய ஒற்றுமை கருதி சுகமான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன், நான் கட்சி பணியில் ஈடுபடவில்லை என்று அவர் விலகிட்டார். இப்போ அதுக்கு மேலே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை அவர் பேச்சுவார்த்தையில் தான் அதை முடிவு பண்ண முடியுமே ஒழிய இது எல்லாவற்றையும் ஊடகங்களை வைத்துக்கொண்டும் பொது வெளியிலும் பேச முடியாது. இது கட்சியினுடைய சம்பந்தம், கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள், கட்சியினுடைய நடவடிக்கைகள், கட்சியினுடைய தன்மைகள் பொறுத்து அதை தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்பதற்காக தான் ஒரு குழுவாக அமைத்து பேச சொல்கிறோம். அதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்து தான் பேசுகிறோம். அதிமுக அம்மா அணியை இப்போது யார் வழி நடத்தி கொண்டிருப்பது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இயங்க முடியாத நிலையில் துணை பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்டு ஒதுங்கிவிட்ட சூழ்நிலையில் கழகத்தினுடைய தலைமையினுடைய செயலாளராக இருக்கின்ற முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர்
எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் தினகரன் ரெண்டு பேரையும் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருக்கிறது. நீங்க அதை செய்யாமல் இருப்பதற்கு அல்லது செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இங்க பொதுக்குழுவுக்கு இருக்குது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. பொதுக்குழுவுக்கு இருக்கா இல்லையான்றதான் தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கிற அதிகாரம் இல்லைன்னா நியமிக்கிற அதிகாரம் எப்படி வரும்? ரெண்டு குழுவும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா அந்த கோரிக்கையை வாபஸ் வாங்கிடலாமே. ஒன்னா சேர்றதுக்கு தானே பேச்சுவார்த்தை நடத்துறோம். கோரிக்கை அவங்க அதுக்கு முன்னாலேயே வச்சாங்கல்ல. அப்போ பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோரிக்கை நிறைவேற்றினா ஏன் குழு வைக்கிறாங்க? அப்போ இவங்களுக்கு பதவிக்காக குழு அமைக்கிறாங்களா? சசிகலா டிடிவி தினகரனை ஒதுக்கி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றுமை என்பது இந்த இயக்கத்திற்கு இருக்கின்ற அத்தனை பேரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு இருந்தவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பயன்படுத்தியவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்தால்தான் அது பேருக்கு ஒற்றுமை. நேரடியான கேள்வி, அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்கி வைக்கணுமா? நேரடியான கேள்வியெல்லாம் நாங்க சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய சந்தேகம் பத்திரிகைக்காரங்களுக்கு 1008 சந்தேகம் வரும். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய விதிமுறைகள், கட்சியினுடைய நடவடிக்கைகளை ஒட்டி தான் நான் கருத்து சொல்ல முடியும். கட்சிக்கு நிலைப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சரும் தங்கள் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருப்பதை எப்படி கட்சியோட நிலைப்பாடுன்னு சொல்ல முடியும்? ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறார், நமது எம்ஜிஆர் ஒன்று பேசுகிறது, டிடிவி தினகரன் ஒன்று பேசுகிறார். இதுல உங்க கட்சியினுடைய ஒருமித்த நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன். சசிகலா தினகரன் வேணுமா வேணாமா? இல்ல, நீங்க வேண்டுமா வேண்டாமான்றதை முடிவெடுக்கிறது எந்த தனிநபரும் முடிவெடுக்க முடியாது. அதை கட்சியினுடைய முறையான அமைப்புன்னா பொதுக்குழு தான். பொதுக்குழு தான் முடிவெடுக்க முடியும். ஏற்கனவே பொதுக்குழு முடிவெடுத்து ஒருவரை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறது. அவர் ஒன்று அதிலிருந்து விலகி போகணும், அல்லது பொதுக்குழு மறுபடியும் கூடி ஒரு முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் நடத்த முடியும், யாரும் முடிவெடுக்க முடியாது. அழகு தமிழ்ச்செல்வி, அவர்கள் தரப்பில் ஏதேனும் சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உங்க தரப்புல சேரணுங்கிற ஐடியா இருக்க மாதிரியே தெரியலையே. நீங்க நமது எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு, ஜூன் மாதம் கொண்டாடுவதற்கு, அதுவும் புரட்சி தலைவி அம்மா சார்பில் கொண்டாடுவதற்கு போய் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக ஒன்னா சேர்ந்து அதிமுக சார்பில் கொண்டாடணுங்கிற ஐடியா இருக்க மாதிரி தெரியல. ரெண்டு தரப்பும் விலகியே இருக்கணுங்கிறது திட்டமிட்ட ஒண்ணா? திட்டமிட்ட ஒண்ணு கிடையாது. என்னன்னா இவங்க நிபந்தனை இன்றின்றதே அந்த ஊடக மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அதை அப்பயே நாங்க சொல்லிட்டோம். நான் ஐயா வெளியே வந்ததுக்கு 2 காரணமே, முதல் காரணம் நம்ம குடும்ப ஆட்சின்றதுக்காக தான் வெளியே வந்தது. அதுதான் எங்களோட மெயின் கோரிக்கையே. அதை முதல்ல சரி பண்ணுங்க. தினகரனை வெளியே கட்சியை விட்டு நீக்குங்க, நான் ஒதுங்கிக்கிறேன்னு அவர் சொல்றது தவறு. ஒதுங்கிக்கிறது வேண்டவே வேண்டாம். அம்மா 2011 எப்படி அறிவிச்சாங்க? கேள்வி, பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை தொடங்குறதாக இருந்தது. திங்கட்கிழமை சாயந்தரம் நீங்க போய் ஜூன் மாசம் நடைபெறுகிற மாநாட்டுக்கு இடம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதிமுக சார்பில் பார்க்காம உங்க அணி சார்பா பேசுறதுங்கிறதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை? நாங்க கொடுத்த 2 கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றட்டும். அவர் ஒதுக்கிக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? 2011 அம்மா எப்படி அறிவிப்பாங்க? நான் இன்னாரை 1 2 3 4 5 நிறைவேற்றுறதுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை தவிர கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டாங்கன்னா அப்புறம் பேச்சுவார்த்தை. சொல்லி முடிச்சிடுறேனே, நீங்க அவசரமா கேள்வி கேட்டா நான் எப்படி நடுவுல சொல்ல முடியும்? அம்மா எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், நீக்கி வைக்கப்படுகிறார்கள். உறுப்பினர் பதவியிலிருந்து இவர்களை விலகுகிறோம்னு அவங்க எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும். சசிகலாவும் அதுல இருந்து விலகணும்ன்றோம். அப்படி விலகணும்னா இவங்க அந்த அஃபிடவிட்ஸை திரும்பி வாங்கணும். அப்பதான் நாங்க நம்ப முடியும், அப்பதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக முடியும். இல்ல, என்னோட கேள்வி, அவங்க 2 பேரையும் விலக்கிட்டா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டா, அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை? எதுக்கு பேச்சுவார்த்தை? அவங்க முதல்ல விலங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன பேச்சுவார்த்தை? அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்னது பேச்சுவார்த்தை? நீங்க பிரிஞ்சு போனது ஒரே ஒரு கேள்வி. நீங்க பிரிஞ்சு போனதுக்கு 2 கோரிக்கைகள் சொன்னீங்க. அந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினா எதுக்கு பேச்சுவார்த்தை? எதுக்கு பேச்சுவார்த்தை? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை யாரு? பேச்சுவார்த்தையில என்ன பேச நீங்க உங்களோட பேச்சுவார்த்தையில என்ன பேச? இந்த 2 நிறைவேற்றிட்டா பேச்சுவார்த்தையில என்ன பேச போறீங்க? அடுத்து யாரு முதலமைச்சர் அப்படின்னு எங்களுக்கு எந்த நிபந்தனைகளும் இல்ல. ஆனா அத பத்தி நிபந்தனைகளே கிடையாது. பேச்சுவார்த்தை அத பத்தி பேச வேண்டாமா? யாரும் முடிவு பண்ணா ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு 2 கோரிக்கைகள் தானே. உங்களுக்கு 2 கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டா அதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை? குழு அமைச்சிருக்கோம். மக்களோட விருப்பம் எதுன்னு பார்க்கணும். நீங்க உங்க ஊடக நண்பர்கள் சொன்னதுதான், உங்க செய்தியாளர்கள், உங்க செய்தி தொடர்பாளர்கள், உங்க பத்திரிகையாளர்கள், நாளிதழ்கள் சொன்னது. ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை 4 லட்சம் அதிமுக தொண்டர்களை கூப்பிடுவோம்ங்கிறது அதுவும் எங்களுடைய வேலை. அதுவும் நீங்க உறுதியா நம்புறீங்க ஜூன் மாசம் வரைக்கும் அதிமுக ஒண்ணா சேராதுன்னு, ரைட்? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. எனி டைம் இவங்க இந்த 2 கோரிக்கைகளை அதிமுக சார்பு விழா கொண்டாடுவோம்ங்கிறது வேற, அதிமுக புரட்சி தலைவி அம்மா சார்பில் கொண்டாடுவோம்ங்கிறது வேற. அதெல்லாம் இல்ல. அதிமுக சேர்ந்து தான் கொண்டாட போகுது. இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துறணும். இவங்க 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினா நாங்க பேச போறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு?
சொல்லுங்க. நீங்க தான் 47% எங்க ஐயாக்காக தலைவர் அப்படின்ற பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. எடப்பாடி ஐயாக்கு 4% கொடுத்திருக்கீங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்லிருக்காங்க. அதை தான் அந்த குழு முடிவு பண்ணும். யாரு கட்சி தலைவரா இருக்கிறது, யாரு கிடையாது. அப்படி யாரும் சொல்லவே இல்லை. ஏன் முதலமைச்சராக வேண்டாம்? யாருக்கு அந்த தகுதி இருக்கு? எந்த ஒரு தலைவருடைய தகுதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்களேன். எடப்பாடி அவர்களுக்கு முதலமைச்சராவதற்கான தகுதி இருக்கா இல்லையா? நான் எந்த ஒரு எடப்பாடி அவர்களுக்கு முதலமைச்சராக தொடர்வதற்கான தகுதி இருக்கலாம். அதை குழுதான் முடிவு செய்யும். மக்கள் எப்படி முடிவு செய்கிறார்கள் என்று முதலமைச்சராவதற்கான தகுதியை எப்படி குழு முடிவு செய்யும்? ஆமாங்க, மக்களோட விருப்பம் எதுன்னு பார்க்கணுங்க. அவருக்கு மக்கள் வந்து 4% கொடுத்திருக்காங்க. ஐயாக்கு 47% கொடுத்திருக்காங்க. ஒற்றை கருத்து கணிப்பு வைத்துக் கொண்டு எல்லா நேரங்களிலும் பேசலாம் பாருங்க. எங்க ஐயா வந்து முதல்ல வெளியே வந்தாரு. முதல்ல யாரு வெளியே வந்தது? அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த 2 மாசத்துல அவர் முதலமைச்சரா இருந்த பீரியட்ல இந்த குடும்பத்தை எதிர்த்துட்டு வெளியே வந்தாரு. அந்த குடும்பத்தை வெறுத்து மக்களுக்காக அவர் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு எங்க ஐயா. அதுக்கப்புறம் அவர் அதான் மெயின் ரீசன். அவரோட மக்கள் அவங்க வந்து நேசிக்கிறதுக்கு குடும்பத்தை எதிர்க்கிற ஒரே ஒரு சக்தி எங்க ஓபிஎஸ் ஐயாக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த குடும்ப அரசியலை எதிர்க்கிறதுக்கு குடும்பத்தை நீக்கிட்டா அப்புறத்துக்கு சரிங்களா? பேசுறதுக்கு யாரை நீக்கட்டும். அவங்க நீக்கிற மாதிரி தெரியல, எங்களுக்கு டவுட்டா இருக்கே. அவங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? சசிகலா வந்தாங்க, முதலமைச்சர் உள்ள அவங்க இல்ல நாங்க அவங்க ஒதுக்கி வைக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரன் தான் ஒதுங்கிட்டு தான் சொல்லிட்டாங்க. சசிகலா ஜெயில்ல இருக்காங்க. நாங்க நம்ப முடியாதுங்க. அவர் பேச்சை என்னைக்குமே நம்ப முடியாதுங்க. அவர் முன்னுக்கும் பின்னுக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பார். என்னைக்கு அவர் பேச்ச அவர் வாக்கு அவர் காப்பாத்திருக்காரு நீங்க சொல்றீங்க? என்னைக்கு காப்பாத்தல? என்னைக்குமே அவர் காப்பாத்துனதே கிடையாது. சரிங்களா? தொடர்ந்து பேசலாம். சுமன் சி ராமன் அவர்கள், இந்த அதிமுகவினுடைய 2 அணிகளினுடைய தற்போதைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் தரப்புல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஜூன் மாசம் கொண்டாடுறதுக்கு இப்ப இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 அணிகளுக்குமே இணைப்புல ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. அது இவங்க வெளியில வைக்கிற இந்த சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிற கோரிக்கை மட்டும்தானா பிரதான கோரிக்கை நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் அணியினர் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு இந்த குடும்பத்தை கட்சியிலிருந்து நீக்குவது என்றால் இதுதான் டெஃபினிஷன், அவர்களை கட்சியிலிருந்து எக்ஸ்பெல் பண்ணணும். இல்லை முதல் நாள் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் வந்து ராஜினாமா கடிதம், அது எப்படி இப்போ நாமினேஷனை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க, எப்படி ராஜினாமா கடிதம் கேட்டப்பறம் அது ராஜினாமாங்கிறத விட்டுட்டாங்க. என்ன உங்களுக்கு இது இல்லை என்றால் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. குழு அமைக்கிறாங்க திடீர்னு. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க குடும்பத்தை அப்படிங்கிறது விளக்கமாக ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்போவும் நீங்கள் ஏன் குழு அமைக்கிறீங்க? குழு அமைக்கிறதுக்கு பேச்சே இல்லை. இந்த 2 நிபந்தனைகள் நிறைவேறாவிட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தொடர்ந்து வந்து இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா, இது ஏன் செய்யலை அது ஏன் செய்யலைன்னு கேட்குறீங்களே தவிர இந்த 2 நிபந்தனைகள் நிறைவேறாவிட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகமாட்டோம்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அவங்க தரப்புலையும் வெளிப்படையாக திரு ஆவடிக்குமார் இப்பவும் சொல்லலையே, அவர்கள் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்படுவார்கள், எந்த விதமான ஒரு பொறுப்பு இல்லைன்னா பொதுக்குழு முடிவெடுக்குங்கிறாரு. அப்போ ஏன் அமைச்சர் வந்து அதிகாரமே இல்லாமல் பேசினாரா? அமைச்சர் ஜெயக்குமார் அன்னைக்கு அறிவிச்சார் இல்லையா இரவில்? அது என்ன அடிப்படையில் அவர் அறிவிச்சாரு? ஒதுக்கி வைக்கிறதுக்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு யார் முடிவு எடுத்தாங்க? அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு திரு ஆவடிக்குமார் சொல்றாரா? இதெல்லாம் வந்து பாஸ்டரிங்காக இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக ஓபிஎஸ் அணியினர் பேச்சுவார்த்தைக்கு இந்த 2 நிபந்தனைகள் நிறைவேறாவிட்டால் பேச்சுவார்த்தை இல்லை என்று ஏன் சொல்றதுக்கு 5 நிமிஷம் தானே ஆகும்? சொல்ல மாட்டேங்கிறாங்களே. போகாதீங்க, அப்போ இப்போ பேச்சுவார்த்தை வேணான்னு முடிச்சுட்டு போயிருங்க. இப்படியும் சொல்லாமல் அப்படியும் சொல்லாமல், அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது. 2 தரப்பிற்கும் வேற ஏதோ ஒரு அஜெண்டா. இந்த 2 காரணங்களை நீங்க நினைக்கிற இந்த 2 அணிகளுக்கும் இருக்கிற வேற அஜெண்டா என்னவாக இருக்க முடியும்? 2 அணிகளுக்கும் இருக்கிற வேற அஜெண்டா என்னவாக இருக்க முடியும்? வெளிப்படையா அவங்க பேசுறது ஒண்ணு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்றீங்க. இந்த அஜெண்டா என்னவாக இருக்க கூடும்? ஆப்வியஸ்லி அஜெண்டா இல்ல ரொம்ப சிம்பிளுங்க. முதலமைச்சர் பதவி யாருக்கு போகணும், பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு போகணும், ஓபிஎஸ் அணியிலிருந்து எவ்வளவு பேர் மந்திரி சபையில அகாமடேட் ஆகணும், இதுதான். வேற என்ன இருக்க போகுது? வேற என்ன காவிரி பிரச்சனையில கருத்து வேறுபாடா, இல்ல வந்து உங்களுக்கு விவசாய பிரச்சனையில கருத்து வேறுபாடா? என்ன கருத்து வேறுபாடு? இது ஒன்று தானே இருக்கும், வேற என்ன இருக்க போகுது? அதனால அடிப்படையாக அதனாலதான் 2 பேரும் ரூல் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் ஏன் ஒரு நிமிஷம் ஆகும் போது ஓபிஎஸ் அணிக்கு மேடம் இருக்காங்க, சொல்லுங்க, இந்த 2 கண்டிஷன் இல்லைன்னா நாங்கள் பேச்சுக்கு வரமாட்டோம், இந்த சிபிஐ என்கொயரி விசாரணை உத்தரவிடவில்லை என்றால் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால இதற்கும் இந்த 2 காரணங்கள் வந்து இது வெறும் ஒரு சாக்கு தான், ஒரு சாக்கு தான். சுமதி, எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு.
நான் போன வாரத்திலிருந்து அதே சுமன், எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. நியாயமாக ரெண்டு தரப்புல இருந்தும் ஒவ்வொரு நாளும் பேசின விஷயங்களை அடுத்த நாள் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்புக்கு பின்னால் இந்த முடிவுகளை எடுப்பது ஓபிஎஸ் தரப்பில் ஓபிஎஸும், எடப்பாடி தரப்பில் எடப்பாடி மட்டும் எடுக்கிறார்களா? இல்ல, இது அந்த மாதிரி தெரியல. ரெண்டு தரப்பிலிருந்தும் உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் செய்தி வருது. அதாவது இது எல்லாமே யுனானிமஸ் வியூ. பரவலாக ஓபிஎஸ் தரப்புல ஒரு குரூப் நிச்சயமா பேச்சுக்கு போகலாமே, அந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த நிபந்தனைகள் ஏற்கப்படாவிட்டால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது, நாங்கள் முயற்சி செய்தோம், நாங்கள் வந்தோம், ஆனால் இவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒத்துக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டனர், அதனால நாங்கள் வெளியேறோம்னு சொல்லிட்டு போனா திரு ஓபிஎஸோட பாப்புலாரிட்டி ஜாஸ்தி தானே ஆகும். இந்த மாதிரி இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றினால்தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றினால் பேச்சுவார்த்தைங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே சொல்லாம பேச்சுவார்த்தைக்கும் போகாம அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? என்ன காரணமா இருக்க முடியும்? திட்டவட்டமா சொல்லட்டும். மேடம் இருக்காங்களே ஷோல, இந்த 2 சிபிஐ என்கொயரி இல்லாமல் நாங்கள் ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டோம் சொல்லுங்க. இப்போ அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள். எனக்கு ஒண்ணே ஒண்ணு, உங்கள் அணியினுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் செம்மலை பேசுகிறார், முனுசாமி பேசுகிறார், பாண்டியராஜன் பேசுகிறார், ரத்தம் விஸ்வநாதன் பேசுகிறார். இவங்க 4 பேருமே 4 விதமா பேசுறாங்க. அவங்க பக்கத்துலயே அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி, இது ஒரு பதிலா? உங்கள் தரப்பிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் கட் அண்ட் ரைட்டா இந்த 2 கோரிக்கை நிறைவேற்றினா பேச்சுவார்த்தையில இப்ப வரைக்கும் உங்களால சொல்ல முடியல. 2 கோரிக்கைகள் தாங்க நிறைவேற்றணும். இல்ல, ஒருவேளை அவங்க 2 கோரிக்கை நிறைவேற்றிட்டா அடுத்து முதலமைச்சர் பதவியை கேட்க வேண்டும்ங்கிறதுக்காக யோசிக்கிறீங்களா? இல்ல, முதலமைச்சர் பதவி அந்த குழு முடிவு பண்ணட்டுங்க, யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரச்சனை இல்ல, இந்த 2 கோரிக்கை இல்லாமல் முதலமைச்சர் அமைச்சர்கள்னு 4-5 கோரிக்கை இருக்கு, ரைட்? இல்ல, கிடையாது. அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை பண்ண? அதுக்காக நம்ம அப்படியே பிளைண்டா போக முடியுமா? இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றின உடனே நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குங்க. அதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். கோரிக்கைகள் 2 தானே சொன்னீங்க. முடிவெடுக்க முடியும். ஏன்னா இவர் இன்ஃப்ளூயன்ஸ். கோரிக்கைகளுக்கு 2 தவிர வேற ஏதாவது இருக்கா? எடப்பாடி ஐயா இவ்வளவு நாள் 2 என்னுடைய கேள்வி, உங்க அணியினுடைய கோரிக்கைகள் இந்த 2 தவிர வேற இருக்கா? 2க்கு அப்புறம் யார் முதலமைச்சர், யார் அது 3வது, அடுத்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 4வது. ஆமா, அப்ப 2 கோரிக்கைகள் ஏன் சொல்றீங்க? மொத்தம் 4 கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. 4 கோரிக்கைகள் கிடையாது. முதல் 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினா அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஆஃப் டாக்கு நாங்க போவோம். அப்ப யாருக்கு மக்கள் சக்தி அதிகமா இருக்கு, யாருக்கு மக்கள் பலம் அதிகமா இருக்கு டிசைட் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த கட்சியை பத்தி நம்ம குமரகுரு சார், பாஜகவினுடைய விருப்பமான அணி எது? அதிமுகவினுடைய 2 அணிகள்ல இல்ல, ஒரு நிமிஷம் நெல்சன், ஒரு நிமிஷம். இந்த சிபிஐ என்கொயரி அறிவிக்கப்படாவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லுங்க. இல்லையா? அந்த வார்த்தை அது நான் ஐயா கிட்ட கேட்டுதான் நான் சொல்லணும். சரிங்களா? அப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. உங்க அணியினுடைய கொள்கைகள்ல, உங்க அணியினுடைய முடிவுகள்ல, உங்க அணியினுடைய செயல்பாடுகள்ல அந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு. சிபிஐ விசாரணையை மட்டும் தான் சொன்னார். 2 கோரிக்கைகளும் இந்த 2 கோரிக்கைகள் கண்டிப்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவோம். இதோட ரிவர்ஸ் இத முதல்ல பண்ணி கொடுக்க சொல்லுங்க. பண்ணி கொடுக்காம அவங்க பயப்படுறாங்க. இந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினா போலாம்னா, இந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றலனா பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம்ங்கறதானே அர்த்தம். அதே சொல்ல மாட்டீங்க. நிராகரிச்சிடுங்க. கொடுக்க சொல்லுங்க. நான் பாசிட்டிவா சொல்றேன், நீங்க நெகட்டிவா பேசுறீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்க நெகட்டிவாவே சொல்லல. முடிச்சறேன். குமரகுரு சார், 2 அணிகள்ல உங்களுடைய விருப்பமான பாஜக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்றோம். இல்லை, முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், இந்த 2 அணிகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளில் எதுலேயுமே நாங்கள் தலையிடுறது இல்லை, எங்களுக்கு சம்மந்தமும் இல்லை. இப்போ 2 பேர் பேசுகிறத கேட்டு உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இதில் எங்கே எங்களுக்கு விருப்பமான அணி, விருப்பம் இல்லாத அணியில் நீங்கள் தான், ஊடகங்கள் தான் முதலேருந்து சொல்லிட்டு வரீங்க. நாங்கள் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் தினகரன் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக போகிறோன்னு சொல்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் வராரு, இந்த ரெட்டையிலையை முடக்கினதுக்கு காரணம் பிஜேபி தான் சொல்கிறாரு, அடுத்த 2 நாள் போட்டு சொல்கிறாரு இதில் அந்த பிஜேபிக்கு மத்திய அரசுக்கு சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முழுக்க குழப்பத்தில் இருக்காங்க 2 பேரும். அவங்க 2 பேர் பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய கேள்வி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாஜக இந்த 2 அணிகள்ல யார் அதிகமா நேசிக்கிறீங்க? இவங்க 2 பேருமே எங்களுக்கு வேண்டியவங்களா? இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா 2 குழந்தைங்க யாருன்னு கேட்டா அர்த்தம் இருக்கு. கட்சிங்க 2 பேரும் இல்லை, 2 பேரும் ஒரு கட்சியா வளர்த்தெடுக்க வேண்டிய குழந்தையாக பார்க்கிறது. 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏன் இந்த ஒரு யாராவது ஒருத்தர் பிடிச்ச தீரணுமா? இல்ல அந்த மாதிரி கட்டாயம் பிள்ளைகள் 2 பேரும் செல்ல பிள்ளைகளா? இல்ல தாயை இழந்த குழந்தைகளா? இல்ல, இது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே கேக்குறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? யாரோ முட்டுக்கட்டை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருங்காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறதுக்கு
மறுப்பு எதுவும் சொல்லாமல் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி ஒரு ஆன்சரை சொல்லியிருக்கிறது பார்க்கிற போது இதற்கு எப்படி பாஜகவினுடைய நிழல் இல்லாமல் இல்ல அவர் சொல்ற கருத்துக்கு ஆனா நாவடிக்குமார் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த கட்சியில இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல இல்லையா அவர் சொல்ற ஒரு நாங்க என்ன சொல்றோம்னா முதல்ல உங்க கட்சி பிரச்சனையை முடிங்க. நாங்க ரொம்ப தெளிவா எல்லா மீட்டிங்லயும் எங்க தலைவர் டாக்டர் தமிழிசையும் சொல்றாங்க, பொன்னார் அவர்களும் சொல்றாங்க, ரொம்ப கிளியரா கழகங்கள் இல்லாத தமிழகம் தான் எங்களுக்கு வேணும், கவலை இல்லாத தமிழர்கள் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டோம். திருப்பியும் நீங்க யாராவது ஒருத்தர் வேணும்னு சொல்றது நாங்க யாரோ ஒருத்தர் பெட் பண்ற மாதிரி சொல்றீங்க. அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவங்க 2 பேரும் முதல்ல அவங்க பிரச்சனை தீர்த்துக்கிட்டோம். அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாக இரட்டை குழல் துப்பாக்கிகள்னு வெங்காய நாயுடு சொன்னதனால் அந்த கேள்வியை முன்னெடுக்க வேண்டியிருந்தது. நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 2 பேரும் அவங்க பிரச்சனை தீர்க்கிறது. இப்ப நீங்களே சொன்னீங்க எவ்வளவோ தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனைகளா இருக்கு, எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு தர்மக்கோல் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்த பக்கம் ஸ்கீம் என்னன்னு தெரியல, இந்த பக்கம் கட்சி என்னன்னு தெரியல. மக்களை பாக்குறாங்க. இத்தனை நாள் பொறுத்து இப்பதான் அவர் இபிஎஸ் போய் அந்த ஐயாக்கன் அவர்களை பாக்குறாரு. இதை முதல்லயே 2 பேரும் இந்த ஊர்லயே பார்த்திருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல. இதைத்தான் நாங்க முதல்ல சொல்றோம். மக்களை கொஞ்சம் பாருங்க. ஒரே இந்த ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய பிளவுக்கு பிறகான எல்லா நிகழ்வுகள்லையும் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை எல்லாம் பாஜக ஏதோ ஒரு அளவுல கருத்து சொல்லியிருக்கீங்க, விமர்சிச்சிருக்கீங்க. ஓபிஎஸ் அணி குறித்து நீங்கள் தெரிவித்த கருத்து ஏதாவது இருக்கிறதா தமிழ்நாட்டில்? என்ன கருத்து சொல்லணும்? நாங்க எல்லாம் ரெண்டு பிரிவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி போய் விவசாயிகளை பார்க்கணும்னா ஏன் ஓபிஎஸ் போய் பார்க்க கூடாதா? நீங்க ஓபிஎஸ் பாருங்க பார்க்கலாங்க. அவரு இப்ப ஆட்சியில இருக்காரா? இல்ல அது கேள்வியா நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல அவர் ஆட்சியில இருக்காரு. இப்ப தமிழகத்துல யார் ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர்? அப்படி முன்னாள் முதல்வர்னா அப்ப எல்லாரும் போய் பார்க்கணும். ஒவ்வொருத்தர் அப்படி இல்ல. நாங்க யார கேக்குறாங்கன்னா இபிஎஸ் அவர்கள் போய் பார்க்கணும். இப்ப நீங்களே நீங்க கேட்ட கேள்வி உங்கள்ட்டே பதில் வந்துருச்சு. இபிஎஸ் போய் பார்த்தாரு, ஐயா கண்ணு உடனே முடிச்சுக்கிட்டாரு. இதை ஏன் முதலே பாக்குறீங்க? இது கேட்கலன்னு நீங்க ஊடகங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க. 40 நாளா இந்தியாவோட தமிழ்நாட்டோட மானத்தை, இந்தியாவோட மானத்தை உலகெங்கும் அசிங்கப்படுத்தினாங்களே, அது யாராவது ஒரு ஊடகம் கேட்டீங்களா? இதை இங்கேயே இந்த நம்ம ஊர்ல இங்க செக்ரட்டரி விவசாயிகளுடைய போராட்டத்தை அசிங்கம்னு சொல்றது அவை மறுக்கிறது. வேற ஒரு இடங்கள்ல பேசலாம். இல்ல நம்ம எங்க நிர்வாணமா ஓடுவது என்பது இந்தியா மக்களிடையே ஒரு இந்த தலைப்பு நான் வேற ஒரு கோணத்தில் அணுகலாம் சொல்லல. இல்ல அதையெல்லாம் சொன்ன கருத்தை நாங்க மறுக்கிறோம். ஆனா நம்ம தொடர்ந்து பேசலாம். லட்சுமி அவர்கள் நம்மோட அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் லட்சுமி. அதிமுக இந்த 2 பிளவுகளுக்கும் இப்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறதை பார்க்கிற போது அதிமுக எப்படிப்பட்டதான ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இவ்வளவு காலம் வந்து ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்த போதும் கூட யாருமே வெளியில் வந்து எதுவுமே பேசலை. நம்ம மீடியா கிட்ட பேசினதாகட்டும், இல்லை மக்கள் மத்தியில் பேசினதாகட்டும், அவங்க வந்து நல்லா இருக்காங்க, உடல் தேறி வந்துடுவாங்க. அன்றைக்கு யாருமே அவருடைய உடல்நிலை பற்றியோ இல்லை அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னோ சொல்லலை. அன்னைக்கு காவேரிக்காக அவங்க செப்டம்பர் 26ஆம் தேதி மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங்கில் எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த மீட்டிங் நடந்ததுன்னு தெரியும். மறுநாள் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கூட வருது, அதுக்காக குழுவும் அமைக்கப்படுது. இன்னைக்கு ஆனால் அதற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு 60 நாட்கள் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைக்கு மரணத்தில் சந்தேகம் இருக்குது, சிபிஐ என்கொயரி வேணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமாவது என்கொயரி வேணும் அப்படின்னு சிபிசிஐடி என்கொயரி வேணும்னு கூட கேட்கல. இன்றைக்கு சசிகலாவை விட்டு வெளியில் சசிகலா பதவியை பறித்த பிறகுதான், அதாவது இவர் ரெசிக்னேஷன் கொடுத்த பிறகுதான் இந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கிறாரு. எனக்கு முதல்வர் பதவி இல்லை அப்படின்ற போது தான் அவர் வந்து ரிவோல்ட் பண்ணணும்னே நினைக்கிறாரே தவிர அதற்கு முன்னால் அந்த ரிவோல்ட்டுங்கிறதுக்கான இடமே இல்லை. ஸோ நம்ம அதிலிருந்து என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஒருவேளை பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக தொடர அனுமதித்திருந்தால் இந்த ரிவோல்ட்டே வந்திருக்காது. அப்படிதானே? ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை ரிவோல்ட் நடக்குது. சசிகலா தரப்பினர் போயஸ் கார்டனில் வந்து ரெசிக்னேஷன் வாங்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து மெமோரியலில் உட்காந்து பிறகு அறிவிக்கிறாரு, நான் வந்து வெளியேறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி ரெசிக்னேஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களை ரெசிக்னேஷன் வாங்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க இதே மாதிரி தொடர்ந்து இருந்திருப்பீங்க. இந்த ப்ரோபா என்னைக்குமே கேட்டிருக்க மாட்டீங்க. அது ரெசிக்னேஷனால இல்ல, அதிமுக பொதுச் செயலாளர் ஆன்மாவோட அவர் பேசிய பிறகு வந்ததனால வந்த விளைவு. அப்படி எல்லாம் இல்ல. இத நான் ஒரே இல்ல அவர் சொன்னதை நீங்க தான் மறுக்கறீங்க. ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை நீங்க எப்படி மறுக்க முடியும்? நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அவங்க அப்படி பேசுறது. லட்சுமி இப்போ இல்ல ஒரே நிமிஷம், 2 அணியாக பிரிந்த பிறகு இவர்களுடைய செயல்பாடுகள் திரும்பவும் சேர்வதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கா? இல்ல, சேர்வதற்கான சூழல் எங்கேயுமே தெரியல. இது வந்து இணைப்பை நோக்கி போற மாதிரியான ஒரு சூழல் இல்ல. குழு அமைச்சர் 2 பேருமே ஒன்னா ஒரே கட்சியில ஒரே முதல்வருக்கு கீழே, அதாவது ஜெயலலிதாவுக்கு கீழே ஒரே கேபினெட்ல இருந்த அமைச்சர்கள். உங்களுக்கு இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கலாம், பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கலாம், பன்னீர்செல்வம் 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு வந்து எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியாம இருக்காது. அந்த நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு மனிதர் தான். அதனாலதான் இவங்க எல்லாருமே அவரை தலைவராக இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில பாப்புலாரிட்டி இருக்குன்னு நம்ம பேசுறோம்.
ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இதை வந்து எப்படி நடத்திக்கிட்டு போகணும்னு தெரியும். எதுக்காக இன்னைக்கு பேச்சுவார்த்தையே நடத்தணும்? குழுவும் தேவையில்லை, பேச்சுவார்த்தையும் தேவையில்லை. இணைப்புனா ஒன்றா இணைஞ்சிட்டு போங்களேன். நேராக எலெக்ஷன் கமிஷனில் போய் அஃபிடவிட் கொடுக்க வேண்டியதானே. நாங்கள் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிக்கிறோம். 2 லீவ் சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணது வந்து ஓபிஎஸ் தரப்பு மட்டும்தான். இன்னைக்கு மைத்ரேயன் அவர்கள் வந்து ட்விட்டரில் வந்து பதிவிடுறாரு, சிபிஐ என்கொயரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் அப்படின்னு. எதுக்காக இன்னைக்கு ஹைகோர்ட்டில் இருக்க பெட்டிஷனில் நீங்களும் ஒரு பார்ட்டியாக பெட்டிஷன் போடலாம்ல? ஏன் பெட்டிஷன் போட முடியல? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். செக்யூரிட்டி வாங்குறதுக்காக மைத்ரேயன் அவர்கள் பன்னீர்செல்வத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி வாங்கி கொடுக்க முடிந்தவர். இதே நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு பெட்டிஷன் கொடுக்க கூடாது? ஏன் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஏன் இந்த இணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் லட்சுமி அது குறித்து கவலைப்பட மாட்டேங்கிறாங்க? இல்ல, கவலைப்படுவதற்கு இது வந்து இதுல இருக்க ஒரே ஒரு அஜெண்டா, 2 பேருக்குமே பவர் வேணும். 2 பேருக்குமே பவர் வேணும். இன்னும் 4 ஆண்டுகள் நீ சொல்ற பவர்ங்கிறது ஆட்சியா கட்சி? ஆட்சி வேண்டும். இன்னும் 4 வருஷம் வந்து கவர்மெண்ட் இருக்கு. சாலிடா 4 இயர்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ பவர் இருந்தால் மட்டும்தான் 4 இயர்ஸ் ரன் பண்ண முடியும். கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ என்ன நினைக்கிறாங்கிறத 2 பேரும் வந்து கவலைப்படுறதா 2 பேருக்கும் 2 தரப்புலையும் தெரியல. இவங்க பழனிசாமி தரப்புல சசிகலாவை நீக்கி விட்டோம், சசிகலா ஒதுங்கிட்டாங்க, தினகரன் ஒதுங்கிட்டாருன்னு சொல்றாங்களே தவிர, ஏன் நாங்க வந்து நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போய் அஃபிடவிட் கொடுக்குறோம், அவங்கள ஜெனரல் செக்ரட்டரியா பதிவு பண்ணதுக்காக அதற்கான எதிர்ப்பை வந்து பதிவு செய்யறோம்னு ஏன் சொல்லலை? இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் கூட அதை வந்து அவர் சொல்லவே இல்லை. அவங்க ஒதுங்கிட்டாங்கன்றத மட்டும்தான் பதிவு பண்றாங்களே தவிர நாங்க விளக்க போறோம்ன்றத பதிவு பண்ணல. இவங்க தரப்புலையும் சிபிஐ என்கொயரி இன்னைக்கு கேட்கறாங்களே தவிர நாங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்க போறோம்னு சொல்லல. சோ 2 தரப்புலையும் இது முட்டுக்கட்டைக்கான 4 ஆண்டுகளுக்கு ஆட்சி தொடரணும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பவர் வேணும், அதிகாரம் வேணும்னா 2 பேரும் சேர்றதானே வழி. ஏன் அவனா 2 பேரும் சேர்றதானே நினைக்கிறேன். இப்போ வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு 2 லீவ் சிம்பிள் வேணும். இரட்டை இலைக்கான எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இரட்டை இலையை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் உண்டு. அதுவும் டவுன் சவுத் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த ரெட்டையில சிம்பிள் இல்லைன்னா 2 பேரும் பிரிஞ்சிருந்தா லோக்கல் பாடி எலெக்ஷன் ஜூலைக்குள்ள நடத்தி ஆகணும். என்ன பண்ண முடியும்? தொப்பியவும் இரட்டை மின்கம்பத்தையும் வச்சு எங்க போய் வாக்கு சேகரிக்கிறது? இதே பன்னீர்செல்வம் மக்கள் மத்தியில பாப்புலாரிட்டி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 4 மாசத்துல ஒரு தடவை கூட தமிழ்நாடு முழுக்க ஒரு தடவை கூட சுற்றுப்பயணம் போகல. இன்னும் மக்களை இன்னும் நேரடியாக போய் சந்திக்கல. தினம் பிரஸ் மீட்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர எதுவுமே நடக்கல. இந்த பக்கம் பழனிசாமி தரப்பினர் அங்க அட்மினிஸ்ட்ரேஷனே கிடையாது. நாளைக்கு இருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் என்ன நடக்க போகுது? ஏற்கனவே எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அரசாங்கமும் நடக்கவில்லை, இங்க கட்சியும் ஒன்றும் கிடையாது. ஆனா மக்களை வந்து 2 தரப்பினரும் தினம் பிரஸ் மீட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்புகளின் வாயிலாகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறதா அதிமுக? எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்காக இறங்கி வருவதற்கான பின்னணி காரணங்கள் என்ன? கூடுதலாக பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. அதிமுக அணிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன? முதலமைச்சர் பதவியை முன்வைத்து 2 அணிகளும் மிகப்பெரிய சர்ச்சையில் இருக்கிறதா என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். ஆடிகுமார் சரி, 122 எம்எல்ஏக்களும் 90% கட்சியும் உங்களிடம் இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் நீங்கள் இறங்கி போகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, 122ல் 123 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நீங்கள் சபாநாயகரை கணக்கில் வைக்காமல் பேசுகிறீங்க. 123 எம்எல்ஏக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த கட்சியை வழிநடத்தினார்களோ, தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கிறது. எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தால் இந்த ஆட்சி எதை சாதிக்குமோ அதை சாதிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைக்க வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்களிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு கட்சி ஒற்றுமையாகவும் ஒன்றுபட்ட உணர்வோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரே தலைமையின் கீழ் தான் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு பொதுக்குழு தான் இன்றைக்கி கூடியிருக்கு. வேறு இன்னொரு போட்டி பொதுக்குழுவோ போட்டி பொதுச் செயலாளரோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக சில புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் தரப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் இன்றைக்கு இந்த விவாதங்கள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது, புகார் தந்தது சசிகலா புஷ்பா. இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் எந்த இடத்திலும் அவங்க காணோம். எனவே அவங்களுடைய புகார் தான் முதல் புகார். அதுக்கடுத்து கேசி பழனிசாமி, அவரும் இந்த குழுவில் இல்லை. இந்த 2 பேர் புகார் தான் இன்றைக்கி விசாரணைக்கு தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலாளர் தேர்வு சரியா தப்பான்ற விசாரணை அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு.
இதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளர் அதிகாரம் இருக்கா, பொருளாளருக்கு அதிகாரம் இருக்கா, அவைத்தலைவர் இதெல்லாம் வேறு வகைப்பட்ட பிரச்சனை. ஆனால் நான் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை மற்றவர்கள் சந்தேகப்படுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்ற தோற்றம் வந்தது என்றால், இது பிரச்சனை வந்து பொதுச் செயலாளர் தேர்வு, பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டது சரியா, பொதுக்குழுவுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா, அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, விதிகளுக்கு உட்பட்டதான்றது தேர்தல் கமிஷனிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற புகார். அதற்கு அவங்க தீர்வு தந்தாவே இந்த பிரச்சனைக்கு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு தீர்வு தராமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சின்னம் வந்து அதை விசாரிக்கிறது அப்புறம் விசாரிச்சுக்கிறேன், நான் அதுக்குள்ளே இந்த சின்னத்தை பற்றி விசாரிக்கிறேன்னு கடைசியாக வந்த புகாரை வச்சுக்கிட்டு அவங்க விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் எங்களுக்கு சந்தேகம். இன்னும் சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளின்படி, சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளர் மட்டும்தான் சின்னத்தை ஒதுக்க முடியும். ஆனால் பொதுச் செயலாளரை யாருன்னு தெரியாமல் எப்படி சின்னத்தை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தல் கமிஷன் கொடுத்தாலும் அதை யார் பயன்படுத்துறது? பொதுச் செயலாளருடைய தேர்வில் சந்தேகம் ஒரு நிலை வந்துட்டதுக்கு பிறகு அதை தீர்வு செய்யாமல் தேர்தல் கமிஷன் இந்த வேற ஒரு இடத்துக்கு போனதுனால தான் தேர்தல் கமிஷன் வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அலைகழிக்கிறது, இந்த பிரச்சனையை உருவாக்குறது என்ற தோற்றம் வந்தது. அதுதான் இன்னைக்கு விவாதத்துக்குரியதாக மாறி இருக்கு. இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் இதுதான் அதுதான் எங்களுடைய சந்தேகம். எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த புகார்களை வைத்துக்கொண்டு வேறு யாரோ எங்களுடைய அரசியல் எதிரிகள் அல்லது எங்களை வீழ்த்துவதன் மூலமாக பலன் பெறக்கூடிய சக்திகள் இதில் நுழைந்து ஆதிக்கம் செலுத்த நினைக்குது, அதை கையாளுது. அதை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துட்டோம்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. அதனால வந்து தேர்தல் கமிஷனுக்கு அந்த வாய்ப்பை தராமல் அந்த வாய்ப்பை நாமளே சரிப்படுத்தணுன்றதுக்கான முயற்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. நீங்க சொல்றதுல இருக்கிற எல்லா நியாயமான காரணங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க சொல்ற அடிப்படையே நீங்க உறுதியாக நம்புகிற உங்க தலைமையவே அகற்றுங்கிறது இல்லை இல்லை அதுதான் சொல்ல வரேன். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்கன்னு சொல்றதை விட ஒரு சிலர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இன்னைக்கு அதிமுக ஒன்றா தான் இருக்குது, ஒரே கட்சியாக தான் இருக்குது. பிரச்சனைகள் ஒரு சிலரிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய நடவடிக்கைகள் சில அவர்கள் குறை கண்டிருக்கிறார்கள், அவருடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு குறையாக தோன்றுகிறது. இந்த பிரச்சனை இதை வந்து பேசினா தீந்துரும். அதனால தான் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினா இவங்க யார் மேலே குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இருப்பவர்கள் மற்றவர்கள் பேசினால் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் கட்சி நடத்துறதுக்கு கடந்த காலங்கள் எப்படி நடந்தது, அடுத்து எப்படி நடக்கணும், இதில் என்ன பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை எதிர்கொள்கிறதுக்கு என்ன வகையான ஒற்றுமை தேவை என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஏன்னா அண்ணன் தம்பியாக இருந்தவங்க நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க உட்காந்து பேசினாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்துக்கள் பரிமாறுகின்ற பொழுது யார்கிட்ட தவறு இருக்குன்னு உணர்கின்ற பொழுது அதுக்கு ஒரு மாற்றம் பேசவே வருவேங்கிறாங்களே. இல்லை ஒதுக்கி வச்சாதான் பேசவே வருவோங்கிறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போதான் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு இணங்குவதற்கு அல்லது பேச்சுவார்த்தைக்கு தயாராக விருப்பப்படுவதற்கு அதுதான் நோக்கம். ஆனால் அவர்கள் எங்களுடைய சந்தேகங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாண்டியராஜன் சட்டமன்றத்தில் ஜனநாயக படுகொலை நடைபெற்றது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்றதே தவறுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. இன்னும் அந்த வழக்கு நேற்றைக்கு என்ன சொல்றாரு, இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அங்கே போய் கோர்ட்டில் என்ன சொல்றாரு, நாங்கள் பேசி தீர்த்து கொள்கிறோம், அதனால் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆக அவர்களுடைய பலகீனமான ஒரு நிலையை இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க தான் வந்து இதை காரணமாக்குற முயற்சிக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் சட்ட ரீதியாக இரட்டை இலையை மீட்க முடியாதா? இல்லை அதுதான் சட்ட ரீதியாக முழு முயற்சியில் இருக்கிறோம். அதற்குரிய அஃபிடேவிட்லாம் தயார் பண்ணிருக்கோம். அதுக்கு டைம் கேட்டிருக்கோம். அதுக்கான மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய இயக்கத்தில் எந்த தடையும் இல்லை, நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்காக இந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தினா அதுக்கு தேவையே இல்லாம முடிச்சிடலான்றதுக்காக தான் தொடர்ந்து பேசலாம். எனக்கு சுமன் சிராமன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அணியும் ரொம்ப இறங்கி போகிற மாதிரி அல்லது ஓபிஎஸ் அணி இதெல்லாம் பிகு பண்ணி போற மாதிரியான ஒரு காட்சிகளை நமக்கு பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் உண்மையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அணிகளில் பார்த்தீங்கன்னா அந்த திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அணி அவங்க வந்து நம்ம வந்து வாங்க பேசுறதுக்கு வாங்க இதெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையாக அவங்க வந்து முழுமையாக இந்த குடும்பத்தை எந்த பொறுப்பிலிருந்தும் நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம், நாங்கள் கட்சியை விட்டு அனுப்பிடுவோங்கிறது வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும்
அட்லீஸ்ட் ஒரு படி இறங்கி வந்து தான் அன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை வந்து கட்சியில் இனிமேல் வந்து நாங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு ஐதர் அது போரும் இல்லாட்டி போராது. சிம்பிள் சொல்கிற நெல்சன், இது வந்து பிரச்சனை என்ன, 4-5 விஷயங்கள். ஒன்று, இந்த விசாரணை, சிபிஐ விசாரணைக்கு இவங்க ஒத்துக்க போகிறாங்களா இல்லையா, இது வந்து ரொம்ப சிம்பிள். 5 நிமிஷம் உட்காந்து பேசினா இது முடியும், இல்லை முடியாது, இல்லை மாநில அரசு கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் போயிட்டு நாங்கள் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறோம், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, ஒரு விசாரணைக்கு மாநில அரசே நடத்தலாம், மத்திய அரசே சிபிஐ மூலமாக நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோர்ட் என்ன ஆணை பிறப்பிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். இது ஒரு பாயிண்ட். இந்த அஃபிடவிட்டை மாநில அரசு கொடுக்குறாங்களா மாட்டாங்களாங்கிறது இவங்களுக்குள்ள பேசிக்கணும். ரெண்டாவது, இந்த பொதுச் செயலாளர் பிரச்சனை. இது வந்து ரொம்ப சிம்பிள். பொதுச் செயலாளர் என்ன பண்ணணும், நீங்கள் பொதுக்குழுவை கூட்டணும். நீங்கள் பொதுக்குழுவை கூட்டிட்டு நீங்கள் எல்லாமே இந்த ஒத்துமையான இந்த டாக்ஸ் எல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு பிறகு ஆக்ஷன் ஐட்டம் என்ன, பொதுக்குழுவை கூட்டி ஸ்டேட்டஸ் கோ, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவுக்கு இருந்த நிலை மீண்டும் கட்சியில் ஒரு அந்த கட்சி பொறுப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் பேசி முடிவெடுத்த ஒரு பொதுச் செயலாளரை நீங்கள் நியமிக்கிறீங்களோ இல்லை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது வந்து ஒரு தனி விஷயம். ஆனால் அடிப்படையாக இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கிற திரு தினகரன் அவர்களையோ இல்லை டாக்டர் வெங்கடேஷ் அவர்களையோ திருமதி சசிகலா அவர்களையோ கட்சியில் தொடர்ந்து நீடிப்பார்களா இல்லையா, இது மூன்றாவது விஷயம். கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அதற்கு எக்ஸ்பெல் பண்ண போறாங்களா இல்லையா, மூன்றாவது விஷயம். 4வது, முதலமைச்சர் பதவி யாருக்கு, 5வது பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு, 6வது எத்தனை அமைச்சர்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து கேபினெட்ல சேர்க்கப்பட போகிறார்கள். முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளவு நேரம் ஆகும் உட்கார்ந்து பேசுறதுக்கு? இது இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு கண்டிஷன் வந்து ஒத்து வரலை என்றால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுன்னு பிரிஞ்சு போறாங்க. என்ன ஆகும்? பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட ஏன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது, அதற்கு காரணம் இந்த காரணம் தான் ஓபிஎஸ் அணி சொன்னா அவங்களுடைய மக்களிடையே அவங்க இருக்கிற மதிப்பு தானே உயரும். பேச மாட்டேன் எல்லாத்தையும் நீங்க கொடுத்தாதான் நாங்க பேசுவோம். எடப்பாடி அணி எடப்பாடி தரப்பு இறங்கி வந்து கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல எடப்பாடி தரப்பு இறங்கி வந்தும் கூட ஓபிஎஸ் அணி நாங்க அதை நம்பல, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, வந்தா கிள்ளிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது? இல்ல ஒரே ஒரு விஷயம், இல்லாட்டி நிராகரிச்சிருங்க முதல்லயே. இப்போ இன்னைக்கு நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், இந்த 2 நிபந்தனைகளும் நிறைவேறவில்லை என்றால் நாங்கள் பேச மாட்டோம். இப்போ கூட அந்த மேடம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் பேச்சுவார்த்தை முழுமையாக நிராகரிக்கிறோம். திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படும் வரை அது யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதே கேள்விக்குறி. ஏன்னா பொதுச் செயலாளர் மூலமா வரது, பொதுச் செயலாளர் நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம்? பொதுச் செயலாளர் பதவியே வந்து நீங்க குவெஸ்டின் பண்ணியிருக்கும் போது அது பொதுக்குழு கூடி நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம் அப்படின்னு அது இல்லை என்றால், இல்லை விசாரணை உத்தரவு செல்வி ஜெயலலிதா மரணத்தினுடைய விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடவில்லை என்றால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் ஒரு அறிவிப்பு கொடுங்க. அதுவும் கொடுக்காம இதுவும் பண்ணாமன்னா நிச்சயமாக இது வந்து பதவிக்காக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தான் நிச்சயமா மக்கள் இல்லை. ஒரே வார்த்தையில இன்றே இந்த 2 கண்டிஷன்ஸ் மீட் ஆகாத வரை பேச்சுவார்த்தை இல்லை என்று அறிவிக்க சொல்லுங்க. நீங்க கேள்வியே கேட்க கூடாது. இவங்க சொன்ன சார்ஜஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிடணும், என்ன தயவு செஞ்சு பேச விட்டுருங்க. அவங்க மேடம் வந்து லக்ஷ்மி மேடம் என்ன சொன்னாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 90% இபிஎஸ் சப்போர்ட்டர் மாதிரி தான் பேசினாங்க, ஓபிஎஸ் சப்போர்ட்டர் மாதிரியே பொதுவா பேசல அவங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஐயா வந்து 90% அவங்க பேசினாங்க இபிஎஸ் சப்போர்ட்டரா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐயா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஏன் என்கொயரி போய்க்கலாம், அப்ப என்கொயரி அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்குன்றத அப்பயே அவர் ஆரம்பிச்சதுனால தான் அவர் பதவியில இருந்து விலக்கப்பட்டார். அது ஒரு பாயிண்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க தான் கேட்டாங்க. இல்ல முதலமைச்சரா இருக்கும்போது விசாரணைக்கு உத்தரவிட முடியாதா? இல்ல அதுதான் அவர் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க, நீங்க என்ன மட்டும் நீங்க கேள்வி கேக்குறதுக்கு யார் கேக்குறாங்க? அவர்தானே முதலமைச்சர். முதலமைச்சர் யார் கேக்குறாங்க? நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அதத்தான் அவர் அவங்கள கேளு. அப்ப அவர் ஆர்டர் பண்ணிருந்தாருன்னா சட்டசபையில பாஸ் ஆயிருக்கும்.
சசிகலா குடும்பத்தை காலி பண்ணிருப்பாங்க, அப்போலோ ஹாஸ்பிடல்ல உடைச்சிருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கும். அதனாலதான் அவர் பொறுமையா இதெல்லாம் செய்ய முடியலனா அவருக்கு முதலமைச்சரா இருக்கணும். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலனா அவருக்கு முதலமைச்சரா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் தமிழ்ச்செல்வி மேடம், உங்ககிட்ட 60 நாள் இருந்தபோது ஏன் நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடல? நாங்க உத்தரவு போடணும். ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த போது அவரால கையால முடிஞ்சது. வரதா புயலால கையால முடிஞ்சது. கேள்வி ரொம்ப சிம்பிள். அந்த உத்தரவுக்கு பதில் சொல்றாங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. முதலமைச்சரா இருக்கும்போது அவரால ஏசி எங்க என்ன பேச விடுறீங்க? இந்த கேள்வி வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க தொடர்ந்து பேசுங்க. முதலமைச்சரா இருந்த 60 நாட்கள்ல ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடல? அதான் சொல்ல அப்பயே அவர் ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு பிரச்சனை. ஏன் அது ஒரு உத்தரவு ஏன்னா ஏபிசிடி 60 நாளா உட்கார்ந்து அடிச்சிட்டு இருந்தீங்க. ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது வேலை. விஜயபாஸ்கர் கிட்ட கேட்டாரு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, உடனே என்ன நடக்குதுன்னு வெளியே அறிவிங்க. அவர் முதலமைச்சரா, விஜயபாஸ்கர் முதலமைச்சரா, ஓபிஎஸ் முதலமைச்சரா, விஜயபாஸ்கர் முதலமைச்சரா? ஆமா, ஏன்னா இவர்தானே டாக்டர். ஓபிஎஸ் ஐயா டாக்டர் இல்லையே, டாக்டருக்கு தானே தெரியும். ஒரு மாநில முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் உள்ளேயே விடலையே யாரையுமே. அவங்க சசிகலா குடும்பமே அங்க ஆதிக்கம் பண்ணிட்டாங்க. என்னோட கேள்வி, முதலமைச்சரான பிறகு ஏன் விசாரணைக்கு உத்தரவிடல? விசாரணைக்கு உத்தரவிட்டதனால, உத்தரவிட போறேன்னு சொன்னதனால தான் அவங்கள பதவியில இருந்து பறிச்சாங்க. யார்ட்ட சொன்னாங்க? இவங்களுக்கு தான் யார்ட்ட சொல்லணும்? முதலமைச்சர் யார்ட்ட சொல்லணும்? யார்ட்ட? எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எப்ப சொன்னாங்க? ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இவர் வந்து முன்மொழிஞ்சார்னு சொன்னாங்க. என்னோட கேள்வி, ஏன் அவங்க உத்தரவிடல? சந்தேகத்துல அவருக்கு சந்தேகம் இல்ல, மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் தீர்க்கணும்னு அவர் சொன்னதுனாலதான் அவரோட கேள்வி 60 நாள்ல ஏங்க அதுல உத்தரவிடல சொன்னாங்க. 60 நாள்ல ஏங்க உத்தரவிடல? அவர் உத்தரவிட போறதுனாலதாங்க வெளியெடுக்க சொன்னாங்க. 60 நாள்ல ஏங்க உத்தரவிடல? 60 நாள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. நல்லா இருக்காங்க, நீங்க ஏமாத்திருக்காங்க. கட்டாயத்தின் பேரில் அவங்க வச்சிருக்காங்க. அம்மாவே கட்டாயத்தின் பேரில் அந்த குடும்பத்தோட கட்டாயத்துல என்ன பிரச்சனை? ஓபிஎஸ் அவர்களே உத்தரவிட விடாமல் பேனாவை பிடி வச்சிருந்தது யாரு? அம்மா இருக்கும்போது பேனாவை பிடி வச்சிருந்தது யாரு? சசிகலா. அப்போது செயல்பட முடியாத ஒரு முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்தாலும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. அம்மாவே அவங்க கட்டாயத்துல தானே இருந்தாங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். அங்க நடந்த சம்பவங்கள், அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் நிர்வாகத்தின் சரியா நடந்ததா இல்லையா என்ற பொறுப்பு கவர்னரிடத்தில் இருந்தது. கவர்னர் அடைச்சு கேட்டாரு. யார் அடிச்சு கேட்டாரு? கவர்னர். இவர் தந்த விளக்கத்தை வச்சுதானே கவர்னர் மத்திய அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பினாரு. அப்போ ஓபன் பன்னீர்செல்வத்துக்கு தெரியாம எப்படி ரிப்போர்ட் கொடுத்தாரு? ஒரே நிமிஷமா, நான் இன்னும் சொல்றேன். ஓ பன்னீர்செல்வம் அவங்க மேல சந்தேகம் இருந்ததுன்னா இவரை வந்து ஜல்லிக்கட்டுல போராட்டம் நடத்தி ஆந்திராவில் போய் தண்ணி வாங்கினவர் அது வாங்கியிருக்கலாம். சரி, அது கூட நான் விட்டுறேன். அதுக்கு பிறகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக முன்மொழிந்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போய் அவங்க காலில் விழுந்து கொடுத்து உங்களை தவிர வேற யாரும் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். அப்போ தெரியலையா? அதற்கு பிறகு இவர் வந்து 7ஆம் தேதி ஆன்மாவோட பேசின பிறகுதான் தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதா? ஆன்மா வந்து சொன்னதுக்கு பிறகுதான் இவருக்கு தமிழ்நாட்டில் சம்பவம். நான் கேட்கறது ஜெயலலிதா ஆன்மாவோடு பேசலங்கிறீங்களா? அவர் ஜெயலலிதா அந்த மந்திரம் கத்தாரா வித்த கத்தாரா ஆன்மாவோட பேசுற ஆட்கள் அவருக்கு இருக்கா? அதாவது அவருக்கு அவர் வந்து எல்லாத்தையும் எப்படி நடிக்கிறாரோ அது மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆன்மாவோட பேசியிருந்தா அது ஏன் அது வந்து அடுத்த நிமிஷம் அது வந்து அதுக்கான நடவடிக்கை ஒரு வழக்கு போடுறதுல இவருக்கு என்ன செக்கல? இன்னைக்கு சசிகலா புஷ்பா போட்ட வழக்குல தானே இந்த இதையே அவர் சொன்னது என்ன? அவர் சொன்ன ஆன்மாவோட பேசிட்டு வெளியே வந்த உடனே சொன்னது என்ன? சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவர் அவசரப்பட்டு முதலமைச்சராக முயற்சிக்கிறார். ஆட்சியை வந்து கைப்பற்ற நினைக்கிறார். அலையறது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். நீ கம்முனுமா. அதாவது அவர் வந்து முதலமைச்சராக முயற்சிப்பதை நான் எதிர்க்கிறேன். அதிமுகவில் இருந்து யாராவது ஒரு தொண்டன் அந்த பதவிக்கு வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இல்லை என்றால் தனி மனிதனாக நின்று போராடுவேன் சொன்னார். இன்னைக்கு அதிமுகவின் இவரை விட விசுவாசமான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு போடி நாயக்கனூர்ல புரட்சி தலைவி அம்மா வேலை செய்கின்ற பொழுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின்
நெல்சன் ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணே ஒண்ணு, நாம் இந்த சிக்கல்களுக்கு பின்னால் பாஜக இருக்கிறது. நான் முடிச்சிடறேன். அதற்கு பிறகு அவரே சொன்ன வார்த்தை, நான் வேண்டான்னு சொன்னேன், அம்மா இறந்துட்டாங்க எனக்கு வேண்டான்னு சொன்னேன், சின்னம்மா என்ன கூப்பிட்டு நீ பதவியில நீ இரு, இந்த உடல் அடக்கத்துக்கு நான் கவனிக்க வேண்டியிருக்கு, அதனால என்னால வர முடியாது, நீ போய் இந்த வேலையெல்லாம் பாருன்னு சொன்னாங்க, அதனால நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்ப அவங்க தவறு செஞ்சவங்களா தெரியல. தொடர்ந்து பேசலாம். ஒரே நிமிஷம் தமிழ்ச்செல்வி, ஒரே நிமிஷம் நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். இந்த பிரச்சனையுடைய எல்லா கோணத்திலும் பாஜக இருக்கிறதுன்னு ஒன்றை திரும்ப திரும்ப அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு தரப்பினுடைய பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருப்பதற்கு ஒருவேளை நீங்க பாஜக இருக்குன்னு ஒரு காயின் பண்ணீங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெறுவதன் வாயிலாக தானே பாஜக அந்த பலன் அடைய முடியும். இல்ல, பாஜக எப்படி பலன் அடைய முடியும்? ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா ஒரு பக்கம் கொங்கு பெல்ட்ல பழனிசாமி அவர்கள் கட்சியை கன்சாலிடேட் பண்ணிட முடியும், இந்த பக்கம் சவுத் சைடில் தேவர் சமூகத்தினர் மத்தியில் கட்சி பன்னீர்செல்வம் அவர்களால் கன்சாலிடேட் பண்ணிட முடியும். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கட்சி திரும்பவும் கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு ரீஜனல் சாட்ராப் உருவாகிடுவாங்க. இந்த ரீஜனல் சாட்ராப்ஸை பாரதிய ஜனதாவால் கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் சரி, அந்த திமுக தரப்பில் கருணாநிதி இருக்கும் வரைக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்டத்திலையும் முடியல. 2014 ஒரு ரெயின்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரெயின்போ அலையன்ஸில் கூட பிஜேபிக்கு தனியாக வந்த ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5% தான். இந்த 2.5% வைத்துக்கொண்டு 2019 வருடம் வரக்கூடிய பொது தேர்தலை சந்திப்பதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னொரு கட்சியில இவங்களை கூட்டணியில வச்சுப்பாங்களா அப்படிங்கறது சந்தேகம் தான். கலகங்கள் இல்ல, ஒரு நிமிஷம், கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலை இல்லாத தமிழகம்னு சொன்னாங்க. ரெண்டு கழகங்களையும் அகற்றிட்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சலசலப்பும் ஒரு கன்ஃபியூஷனும் எந்த கட்டத்திலையும் தொடர்ந்துகிட்டு இருந்தா மட்டும்தான் பிஜேபியால், அதாவது ஃபிஷிங் இன் ட்ரபிள் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை மட்டும்தான் பிஜேபியால செய்ய முடியும். ரெண்டாவது இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுறோம், வெஸ்ட் பெங்காலில் ஒரு அமைச்சரின் மீது அந்த சாரதா சிட் ஃபண்ட் வழக்கில் அமைச்சரின் மீது குற்றச்சாட்டு வந்த போது 2 நாள் அந்த மாநிலமே ஸ்தம்பிச்சு போச்சு. பார்லிமெண்ட்டை நடத்தவே விடலை. இங்கே ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு. இவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க ஏடிஎம்கேக்கு, ஒரு எம்பி கூட அங்கே பார்லிமெண்ட்டில் எதுவுமே பேசலை. அப்போ இவர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறதோ அதை அனுமதிக்கிறார்கள். ரெண்டு தரப்புமே அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தேவையா இருக்கு, அந்த சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் பவர்ல நீடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த எலெக்ஷன்லயும் தங்களுக்கான பவர் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல ரெண்டு தரப்பும் இல்ல. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் முன்னாலே நான் சொன்ன மாதிரி ரீஜனல் சாட்ராப்ஸ் இருந்தா அவங்களால உள்ளே நுழைய முடியாது. குமார், இந்த எல்லா பிரச்சனைகளையும் பெரும்பாலும் பாஜகவை தொடர்ந்து இணைச்சு எழுதுறாங்க. ஆனால் பாஜக இதற்கு பெரிய அளவுல தேசிய அளவுல எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லல. மாநில தலைவர்கள் மட்டும்தான் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில சமிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இது அந்த அவங்களோட சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்லை, நீங்கள் முதல்ல கேள்வி எல்லாமே முரண்பாடாக இருக்குது. முதல்ல சொல்கிறீங்க ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணணுன்னு, அப்புறம் சொல்கிறீங்க ரெண்டு பேர் சேரக்கூடாதுன்னு. நாங்களாக உங்க 2 பேர் சேரக்கூடாது நாங்களாக சொன்னோம். அவர் நேற்று வரை அவரோட கண் அசைவில் சசிகலா அவர்களோட ஆலோசனைப்படி தான் அந்த ஆட்சி நடக்குதுன்னு சொன்ன அத்தனை பேருமே அடுத்த நிமிஷம் சசிகலா அவர்களை ஒதுக்குவதா, நாளை காலில் ஒதுக்கிட்டோம், ஏற்கனவே ஒதுக்கிட்டோன்னு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சது அவங்களா இல்லை நாங்களா? இதுல எங்க அடிக்கிற அளவுக்கு அப்போ இல்லைங்க, 2 பேருமே எவ்வளவு பலகீனமா இருக்கிறாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே எதுக்காக எந்த பதவிக்காக எப்படிலாம் மாறுறாங்கன்னு நேற்று வரைக்கும் புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னவங்க இன்னைக்கு சசிகலா அவர்கள் சின்னம்மான்னு சொன்னவங்க அடுத்த நிமிஷம் ஜெயக்குமார் சொல்றாரு அவங்களை எப்போ ஒதுக்கிட்டோம், அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே செஞ்சு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது செஞ்சாருன்னா அதுக்கு பாஜக அண்ணன் ஆவடிக்குமார் சொன்னாரு. இதுல பாஜக நீ என்ன சொல்ல வரீங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுகவில் இருப்பவர்களும் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்திற்காக அவங்க 2 பேருக்குள்ளேயே என்ன அவங்களுக்கு தேவை, யாருக்கு என்ன தேவை. அவரு சுமந்த்ராமன் ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்தார், பாவமா இருந்துச்சு. ஏன்னா தெரியாதவங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும். இவங்களுக்கு எல்லாமே தெரியும், 2 பேருக்கு என்ன தேவைன்றது தெரியும். என்ன தேவைன்னு தெரிஞ்சதுனால தான் சேர முடியல, தேவைன்னு தெரியாம சேரல. ஆனா இதுல எங்கே பார்த்தாலும் ஆனா நாவடிக்குமார் சொல்றாரு பாஜக நடுவில் இருக்குன்னு. நாங்களா போய் உங்களை கட்சி 2ஆ பிரிய சொன்னோம், நாங்களா போய் உங்களை போய் தேர்தல் கமிஷனை பார்க்க சொன்னோம். சரி நீங்க சொன்னீங்க, ரெட்டையிலேயே முடக்கிட்டாங்க. 8 வார காலம் அவகாசம் கேட்டது நாங்களா நீங்களா? நீங்க தானே போய் கேட்டீங்க. ஏன் கேட்டீங்க? ஐயா முடிஞ்சு போச்சு, ஆர்கே நகர் முடிஞ்சு போச்சு, உடனே இந்த பெட்டிஷன் எடுங்க, எங்க பக்கம் தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லலையே யாருமே. உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நேற்று வரைக்கும் தினகரன் இருக்கிறார், இன்னைக்கு தினகரன் இல்லை. நேற்று வரைக்கும் சசிகலா இருக்கிறார், இந்த சசிகலா இல்லை. மாறி மாறி நீங்களே ஒருத்தருக்கு குறைபாடுகளை கொண்ட அதிமுகவோடு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அப்போது கூட்டணி வைக்காது.
வைக்காது. நான் முதலே சொல்லிட்டோமே, தமிழக கழகம்லாம் தமிழகம்னா இவங்க 2 பேரும் கழகம் இல்லையா, அதை கிளியரா சொல்லிட்டோம். ஆனா எங்க வந்து அவர் இப்ப இந்த நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 2019 அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, நீங்க ரெக்கார்ட் இல்ல, நீங்க எப்போனா பாருங்க. எங்க தலைவர் நான் இல்ல, எங்களோட மாநில தலைவர் சொல்றது எந்த கழகம் ஒருவேளை அதை மாத்தி கூட்டணி சொல்லலாம். கிடையாது. பாஜக தலைமையில் அதிமுக வந்து இல்ல ஒரு இந்த அணியாக இல்ல இருக்க இந்த மாட்டீங்க. இந்த இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம் கழகம் தான் தமிழகம்னு, அது இல்லன்னு சொல்லிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படுவதில்லை. அவர் மாநில எங்களை கேட்கிறாரு, நான் போய் சென்ட்ரல்ல கேட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? அமித்ஷா நான் என்ன கேட்கிறாரு, நான் மாநிலத்தில் எடுக்க வேண்டிய எடுக்கிறீங்க, முடிவு. மாநிலத்தில் இல்ல, எங்க மாநில தலைவர் சொல்லிட்டாங்க இல்லன்னு. உங்க ஆசை வேணா அது இருக்கலாம், ஆனா அது கிடையாது. உண்மை சார், அது உண்மைதானே சார். எனக்கு பாஜக பிரதிநிதி யாருன்னு ஒரு சந்தேகமே வருகிறது. சுமந்த், உண்மையிலேயே பாஜகவிற்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் தமிழிசையும் பொன்னாரும் வேற டோன்ல பேசுறாங்க? இல்ல அதாவது இந்த பிரச்சனை நான் வந்து ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன்ல அவங்க லட்சுமி சொன்னதுக்கு, அதாவது 4.5% ஓட்டு கிட்டத்தட்ட பிஜேபி வாங்கினாங்க அந்த அலையன்ஸ்ல. மொத்தம் அலையன்ஸ் 17% ஓட்டு வாங்கினாங்க அந்த பாமக தேமுதிக அலையன்ஸ்ல இருந்து 2014. அது பிஜேபி கம்மியான இடங்கள்ல வேற போட்டிட்டாங்க. அடிப்படையா அதை விட்டுருங்க அந்த பாயிண்ட்ல. அது தவிர இன்னைக்கு பாஜகவினுடைய ஆப்ஷன்ஸ் என்ன? நிச்சயமா அதிமுக செல்வி ஜெயலலிதா இருந்தபோது ஒரு பெரிய ஆளுமை இல்லாத ஒரு தவிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அதிமுகவுக்கு. அதை எப்படி அவர்களுடைய அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது எல்லா கட்சியும் நினைக்கும், அது தப்பு கிடையாது. ஒரு வலுவான கூட்டணி எதிர் சைடில் உருவாகிட்டு இருக்கு. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளும் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட போயாச்சு. அந்த மாதிரி ஒரு வலுவான கூட்டணி எதிர்பக்கம் உருவாகி கொண்டிருக்கிற சூழலில் அதிமுக செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அலையன்ஸே வேணான்னாங்க. இப்போ அந்த மாதிரி போக முடியாது. அலையன்ஸ் போக வேண்டிய ஒரு சூழல் அதிமுகவுக்கு இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த பந்தே எடுத்துக்கங்க, எந்த கட்சிகள் அதை ஆதரிக்கல? தமாக ஆதரிக்கல, பாஜக ஆதரிக்கல, அதிமுக ஆதரிக்கல. அந்த பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாம், பாமக ஆஃப்கோர்ஸ் நியூட்ரலாக இருக்கிறாங்க, அவங்களும் இந்த பந்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் இந்த அதிமுக பக்கமும் அவங்க வரல. அடிப்படையாக 2019க்கு எப்படி ஃபார்மேஷன் அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பாஜக யோசிக்கிறதுல தவறில்லை. அதிமுகவினுடைய அந்த பிளவு வீக்கெண்ட் கண்டிஷனை பாஜக எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு முயற்சிப்பாங்க. அது தப்பு கிடையாது. இவ்வளவு வீக்கான அதிமுக எல்லா கட்சியும் பண்றதுதான். இல்ல இவ்வளவு வீக்கான அதிமுகவோடு கூட்டணி வைத்து பாஜக வெல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா சுமந்த்? இல்ல, இது வெல்வதற்காகவோ தோக்கிறதுக்காகவோங்கிறது அடிப்படை கிடையாது. நீங்க பாஜகவோட நிலைப்பாடு பார்க்கணும். 3% வாக்குகளோ நான் சொந்தமா நின்றாக்க 2-3% வாக்குகளை பெறும் ஒரு கட்சி. அதிமுக நீங்க என்னதான் நீங்க செல்வி ஜெயலலிதா இல்லைன்னு சொன்னா கூட நீங்க ஒரு பெரும்பாலான 30% வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா அந்த ஒரு பெருமளவு வாக்குகள் திமுகவுக்கு எதிராக போடப்படும் வாக்குகள். அவர்கள் யார் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த அடிப்படையில் தான் வாக்குகள் போடுவாங்க. ஸோ பாஜகவுக்கு அதிமுகவுடன் ஒரு கூட்டணி ஒரு காலகட்டத்தில் வைத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த 30% மேலே அதை முதுகுல சவாரி செய்து கொண்டு அசம்பிளியில் ஒரு என்ட்ரி திருப்பியும் மீண்டும் அசம்பிளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற பேரவையில் உறுப்பினர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கணும். உடனே வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருமானு யோசிக்காதீங்க. ஆனால் நிச்சயமாக கூட்டணி மூலம் கட்சியை வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமா அவங்க எண்ணமா இருக்கும். நன்றி சுமந்த். எனக்கு அதிமுக என்பதை நான் கண்டிக்கிறேன். சிபிஐ பத்தி ஒண்ணுன்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய உங்களுக்கு அகாடமிக்காக சொல்றேன். ஒரே செகண்ட் தான். எல்லாரும் சிபிஐ பத்தி ஜெயலலிதா இருந்த போதும் இப்ப இருக்கிறது ஒண்ணா? சொல்லுங்க. இல்ல சிபிஐ பத்தி எங்க மக்கள் தலைவர் எங்க ஐயா இல்லைங்க. சிபிஐ விசாரணை யார் கேட்கணும்னா இங்க இருக்கிற முதல்வர் கேட்டா அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோர்ட்டு கேட்டா ஆர்டர் பண்ணுவோம். எதிர்கட்சி தலைவரோ இல்ல பிரிஞ்சு போன ஒரு குழுவோ போய் பிரதமர்ட்ட கொடுத்தா அது பண்ண முடியாது, பண்ணா கூட்டாட்சி தத்துவத்துக்கு சரியா வராது. அந்த அம்மையார் சொன்னது தவறுன்னு சொல்லுவார். எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க ஐயா தான் இன்னைக்கு மக்கள் தலைவரா இருக்காரு. அவங்க சினி பர்சனாலிட்டியா இல்லாத ஒரு முதல் நபர் மக்களோட தலைவரா இருக்காரு. மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ரெக்கார்ட் பிரேக். அது மக்கள் செல்வாக்கு பெற்ற உங்கள் ஐயா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறீர்களா? எனக்கு அதை பத்தி தெரியாது. எங்க ஐயா தான் முடிவெடுக்கணும். இதெல்லாம் நீங்க என்கிட்ட போட்டு வாங்க கூடாது. அதாவது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னப்படுத்த வேண்டும், பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு கும்பல் இந்த கட்சியை குழப்பிக் கொண்டிருக்கிறது. அது வேண்டாம். நீங்க வந்து எனக்கு ஒண்ணே ஒன்று சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன். நீங்க முடிச்சீங்களாவா?
ஆனால் பார்க்குறவங்களுக்கு இதுக்கு பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பிளவுபடுறதாலேயோ அல்லது பின்னடைவை சந்திப்பதாலோ அவர்கள் ஒரு தளம் அமைக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம். அது அரசியலில் எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துவது சரியானது. ஆனால் இவங்களுடைய நோக்கம் அது இல்லை. அதிமுகவை பிளவுபடுத்தணும், பிரச்சனைக்குள்ளாக்கணும், இதை பலகீனப்படுத்துவதன் மூலமாக திமுகவை பலமிக்க சக்தியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அந்த கும்பல் இன்றைக்கு அதிமுக பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்பதை தவிர அதிமுகவை பலகீனப்படுத்துவதன் மூலமாக அவர் பிரச்சனையை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு மாற்றாக திமுக கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கான சதி திட்டத்தினுடைய விளைவுகள் தான் இது நடந்துருக்கு. இப்போ இந்த காட்சிகள் அடுத்து எப்படி நகரும் நினைக்கிறீங்க நாவடிக்குமார் சார்? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஆட்சி நல்லா நடக்கும். கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கள் பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் 120 பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தை இல்லை. பிரச்சனைகள் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இது கட்சியினுடைய பேச்சுவார்த்தை இல்லை. கட்சியை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எதுவுமே ஒரு விருப்பத்தின் அடிப்படையில், கருத்தொற்றுமையின் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகள் தீர்வு கண்டால் கூட சசிகலா புஷ்பாவினுடைய புகார் இருக்கு, கேசி பழனிசாமியினுடைய புகார் இருக்கு, பாண்டியராஜன் போட்ட கேஸ் இருக்கு, இது இல்லாம மற்ற வழக்குகள் இருக்கு. ஏற்கனவே பொதுக்குழுவினுடைய தீர்மானம், பொதுக்குழு சிறப்பாக இல்ல. நான் முடிச்சிடுறேன். இது பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்ட பொதுக்குழு இல்ல. பொதுக்குழு ரொட்டீனா நடக்கிற பொதுக்குழு. அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் வேக்கன்ட் இருந்ததுனால நியமனம் பண்ணிருக்கு. அதனால பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தினா கூட அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கணும். அதனால அந்த தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டது. இதனால தேர்தல் கமிஷன் பொதுச் செயலாளர் தேர்வை ஏத்துக்கிட்டோம். நான் முடிச்சிடறேன். இல்லை என்றால் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தணும்னு சொன்னா நாங்க நடத்திட்டு போறோம். இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதிமுக ஒற்றுமையா இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? ஆவடிக்குமார் சார், பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? பேச்சுவார்த்தை என்பது ஒரு சிலர் அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் இல்ல. அது ஒரு சிலர், நான் மறுபடியும் அது அழுத்தமா சொல்றேன், அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு சுகமான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் கட்சிக்கு நல்லது. இந்த வெற்றி பெறவில்லை என்றால் அதற்காக கட்சி பயந்து விடவில்லை. எங்களுடைய பணிகளை தொடர்வோம். எனக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓகே, 122 பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஜே பிரிஞ்சப்போ 98 48 இருந்தது. ஜே கிட்ட 48, இங்க 98 இருந்துச்சு. அதிகமா இருந்தது. அந்த அதிகம் தான் இங்க சேர்ந்துச்சு. அந்த அதிகம் தான், அதிகபட்ச எண்ணிக்கை தான் இங்க சேர்ந்தது. ஓகே, ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இவங்க விவசாயிகள் பிரச்சனைக்கு எங்க ஐயா எதுவும் சொல்லனாங்க. எங்க அண்ணன் மைத்ரேயன் அண்ணன் அவர்கள் விவசாயிகளை போய் சந்தித்து அவர் உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொன்னார். விவசாயிகள் பிரச்சனைக்கு எங்க ஐயா ஓபிஎஸ் ஐயா முதலமைச்சரா இருந்தபோது விவசாயிகளை கூப்பிட்டு டெல்லிக்கும் போய் பேசினாரு. கூப்பிட்டும் அவர் கோட்டையில வச்சு பேசினாரு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் நான் அவங்க சொன்னதுக்கு நான் சொல்லணும். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஐயா மேற்கொள்ளவிருக்கிறார் என்று நாங்கள் திட்டம் போட்டு விட்டோம். அப்போதான் இடைத்தேர்தல் வந்தது. அதற்காக நாங்கள் வேலை பார்க்க சென்று விட்டோம். அதனால தமிழகம் நாங்க பிரஸ் மீட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இல்ல அப்படின்னு மக்களை சந்திக்கின்ற பயத்தின் காரணமாக தான் இன்னைக்கு பாதுகாப்பு நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நன்றி. உங்களுக்கு எதுக்கு போலீஸ் இன்னைக்கு மதுசூதனம் வீட்டுக்கு போறது பாதுகாப்பு கேக்குறாரு. மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறது. இந்த காட்சியில் அடுத்து இல்ல, இது என்னை பொறுத்த வரைக்கும் இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் தெரியவில்லை. தமிழகம் சீக்கிரமே ஒரு ஸ்னாப் போல்ஸா சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்படிதான் தெரியுது. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி நேரம் வரவேற்கிறாங்க. என்ன இப்ப கூட தொகுதியில பிரச்சாரத்தை தயவு செய்து பிரச்சாரத்தை 10 தொகுதியில் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.